கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சென்ற பதிவிலே ஜாமக்காரன் பழைய ஏற்பாடு நாட்களில் எப்படியாக இருந்தார், பிறகு இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக தேவன் ஜாமக்காரனை தீர்க்கதரிசி என்று அழைத்துக் கொண்டார். பிறகு இயேசு கிறிஸ்துவாக வெளிப்படுகின்ற பொழுது அந்த ஜாமக்காரன் யெகோவா கழுகாக இயேசு கிறிஸ்துவாக வெளிப்பட்டார். இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்த பிறகு புறஜாதியாரை ஆளும்படிக்கு அந்த ஈசாயின் வேரும் புறஜாதியாரை ஆளும்படிக்கு எழும்புகிற ஒரு தோன்றுவார், புறஜாதியார்கள் அவரை நம்புவார்கள் என்று ரோமர் 15வது அதிகாரம் 10 முதல் 12 வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த தேவன் இந்த புறஜாதிக்குள்ள வருகின்ற பொழுது எப்படியாக தேவன் 5 ஜாமக்காரர்களை அங்கு வைக்கின்றார். சபைகளை பாதுகாத்துக் கொள்ளும்படி, சபையில் தேவன் வாசம் செய்யும்படியாக தேவன் பழைய ஏற்பாட்டின் நாட்களிலே தன் நகரத்தை பாதுகாத்துக் கொள்வதற்காக கோபுரத்தின் மேல் அமர்ந்து கொண்ட அந்த ஜாமக்காரனை போலவே தேவன் புறஜாதி நாட்களிலே புறஜாதி சபையை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக தேவன் 5 விதமான ஜாமக்காரர்களை தேவன் வைக்கின்றார். பாருங்கள், அதை கொஞ்சம் நான் வேதத்திலிருந்து நான் வாசிக்கின்றேன். எபேசியர் 4வது அதிகாரம் 12 முதல் 14 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். பசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாக சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலர்களாகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷக்காரர்களாகவும் சிலரை மெய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். நாம் இனி குழந்தைகளாய் இராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கேதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அழிவுகளாக இராமல் அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிறவர்களாக இருக்கும்படி அப்படி செய்தார். அப்போ தேவன் இந்த புதிய ஏற்பாட்டுக்குள்ள வருகின்ற பொழுது இங்கே தேவன் 5 ஜாமக்காரரை வைக்கின்றார். முதலில் ராஜாக்களின் நாட்களிலே தன்னுடைய நகரத்தை பாதுகாத்துக் கொள்ளும்படியாகவும் ஜனங்களை பாதுகாத்துக் கொள்ளும்படியாகவும் ஒரு கோபுரம் அமைத்து அந்த கோபுரத்தின் மேலே ஒரு ஜாமக்காரனை வைத்துக் கொண்டு அந்த நகரத்துக்கு எந்த விதமான ஆபத்து வராதபடிக்கு ஒரு ஜாமக்காரனை வைத்துக் கொண்டு இரவும் பகலுமாக பாதுகாத்துக் கொண்டு வைத்திருந்தார். மறுபடி தேவனுக்கென்று யாக்கோபின் மூலியமாக ஜனங்கள் தேவனுக்கென்று 12 கோத்திரங்கள் நியமிக்கப்படுகின்ற பொழுது இந்த 12 கோத்திரங்களையும் பாதுகாத்துக் கொள்வதற்காக தேவன் ஜாமக்காரனாக ஒரு தீர்க்கதரிசியை வைத்திருந்தார். இந்த ஜனங்கள் அந்த தீர்க்கதரிசியை மறுதளிக்கின்ற பொழுது தேவன் யெகோவா கழுகாக வெளிப்பட்டு அவரே ஜாமக்காரனாக வெளிப்பட்டு தன் ஜனங்களையும் தன்னுடைய சபையும் காக்கும்படியாக வருகின்ற பொழுது இவர்கள் யெகோவா கழுகாகிய அந்த ஜாமக்காரனையும் ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு அவரை புறக்கணித்து பரபாசை ஏற்றுக்கொண்டார்கள். தேவனான் மரித்து உயிர்த்தெழுந்து மறுபடியுமாக புறஜாதிக்குள்ள வருகின்ற பொழுது இந்த புறஜாதிக்குள்ள தேவன் சபையை கட்டும்படியாக அந்த சபையை தேவன் பக்தி விருத்தி அடைவதற்காகவும் ஒரு ஒழுக்கத்துக்கு கொண்டு வரும்படியாகவும் சுவிசேஷத்தின் கர்த்தருடைய வார்த்தைகளை சுவிசேஷமாக பிரசம்பிப்பதற்காக தேவன் இந்த சபைக்கு 5 விதமான ஜாமக்காரனை வைக்கின்றார். அந்த 5 வித ஜாமக்காரர்களில் பாருங்கள், பசுத்தவான்கள் சீல் பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமான சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் இந்த 5 வகையான ஜாமக்காரனை சபையின் மேலே வைக்கின்றார். வைக்கின்ற பொழுது தேவன் சபையை ஒழுங்குபடுத்தி கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுமாக இந்த 5 ஜாமக்காரனை வைத்துக் கொண்டு தேவன் இந்த 7 சபை காலம் வரைக்கும் பாருங்கள், தேவன் 2ஆம் வருகைக்கு வருவதற்கு முன்பாக வரைக்கும் சபைக்கு 5 ஜாமக்காரனை வைத்துக் கொண்டு தன்னுடைய பாகமாகிய இந்த மனவாட்டியை பாதுகாத்துக் கொள்வதற்காக தேவன் 5 ஜாமக்காரனை வைத்திருந்தார். அப்ப இந்த 5 ஜாமக்காரர் என்ன செய்தார்கள் பாருங்கள், நான் வாசிக்கிறேன். முன்மாரியும் பின்மாரியும் என்ற செய்தியில ஃபார்மர் அண்ட் லேட்டர் ரெயின் 60வது ஆண்டு 3வது மாதம் 3ஆம் தேதி கொடுக்கப்பட்ட செய்தியில இப்பொழுது தேவன் நியமித்துள்ளார்
மனிதர்களை அல்ல. தேவன் சபையில் முதலாவது சுவிசேஷகர்கள் அல்லது அப்போஸ்தலர்கள், இரண்டாவது தீர்க்கதரிசிகள், போதகர்கள், மெய்ப்பர்கள் மற்றும் இது போன்றவர்களை நியமித்திருந்தார். பாருங்கள், முதலாவதாக தேவன் யெகோவா கழுகு இயேசு கிறிஸ்துவாக வெளிப்பட்டு தன் ஜனங்களையும் தன்னுடைய சபையும் பாதுகாத்துக் கொள்வதற்காக வந்திருந்தார். பிறகு அந்த இஸ்ரேல் ஜனங்கள் இந்த ஜாமக்காரனுடைய எச்சரிப்பு சத்தத்தை கீழ்ப்படியாமல் அவரை மறுதலிக்கின்ற பொழுது தேவன் இஸ்ரவேல் நாடு இல்லாதபடிக்கு, எருசலேமுடைய ஆலயம் இல்லாதபடிக்கு தேவன் 4 தூதர்கள் மூலியமாக அழித்து போட்டுவிட்டார். பிறகு தேவன் புறஜாதிக்குள்ள வருகின்ற பொழுது தேவன் இந்த சபையை கட்டும்படியாக இந்த சபையின் மீது தேவன் 5 ஜாமக்காரனை வைக்கின்றார். இப்பொழுது தேவன் நியமித்துள்ளார், மனிதர்களை அல்ல. தேவன் சபையில் முதலாவது சுவிசேஷகர்கள் அல்லது போதகர்கள், இரண்டாவது தீர்க்கதரிசிகள், போதகர்கள், மெய்ப்பர்கள் மற்றும் இது ஒரு போன்ற நியமிக்க இருந்தார். தேவன் அவர்களை சபையில் நியமித்துள்ளார். தேவன் அவர்களை அங்கே நியமித்திருப்பார் என்றால் அவர்கள் அந்த வேலைக்கு தகுதி பெற்றிருக்கிறார்கள். அற்புதங்களின் நாட்கள் கடந்து விட்டது என்று சொல்லுகிறதான அப்படிப்பட்ட ஒரு மனிதனை தேவன் அங்கு கோபுரத்தின் மீது அது போன்ற ஒரு ஸ்தானத்தில் வைக்க மாட்டார். அப்ப அந்த சபை மேலே தேவன் ஒரு போதகரையோ, ஒரு சுவிசேஷகரையோ, ஒரு மெய்ப்பர்களையோ, ஒரு தீர்க்கதரிசியை வைக்கின்ற பொழுது அங்கே இவர்கள் கர்த்தருடைய ஜாமக்காரன், இவர்கள் கர்த்தருடைய தீர்க்கதரிசி என்று கர்த்தரால் நியமிக்கப்பட்டவர்களாக இருப்பார் என்றால் அங்கே அந்த சபையின் மத்தியிலே ஒரு அதிசயம், அற்புதம் நடக்க வேண்டும். இதுவரைக்கும் தேவன் 2ஆம் வருகையிலே பூமிக்கு வந்து தன் ஊழியத்தை தொடங்குவதற்கு முன்பாக வரைக்கும் இந்த சபைகளின் ஜாமக்காரர்கள் இந்த 5 பேராக தேவன் வைக்கின்றார். அப்படி தேவனால நியமிக்கப்பட்ட ஒருவன் அங்கே இருக்கக்கூடும் என்றால் அங்கே கழுகின் பார்வையை கொண்டு ஜனங்களுக்கு ஒரு எச்சரிப்பை கொடுத்து இயேசு கிறிஸ்து 1ஆம் வருகையில் என்ன செய்தாரோ அந்த கிரியைகளை அந்த சபையின் மத்தியிலே அவன் செய்யப்பட வேண்டியவனாக இருக்க வேண்டும். அப்படி ஒருவன் இருந்தால்தான் அவன் ஜாமக்காரன். ஏற்கனவே வாசத்தை காண்பித்தேன். முதல் பதிவிலே ஒரு ஜாமக்காரனை வைத்துக் கொண்டு அவன் அரை குருடனாக இருக்கும் என்றால் எப்படி தூரத்தில் வருகிற ஆபத்தை உணர முடியும்? அல்லது ஒரு ஜாமக்காரனுக்கு கண்கள் தெரியாமல் இருந்தால் அவன் எப்படி இரவும் பகலுமாக தன்னுடைய நகரத்தையும் நாட்டு மக்களையும் அவன் எப்படி பாதுகாத்துக் கொள்ள முடியும்? பாருங்கள், அப்படி என்றால் சபைக்கும் கொடுக்கின்ற பொழுதும் ஒரு மனிதனை அல்ல, தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட, தேவனாலே முன்குறிக்கப்பட்ட, தேவனுடைய ஆவி ஒரு மனிதனுக்குள் புகுந்து அந்த மனிதன் கிறிஸ்துவுடைய கனிகளாக இந்த சபைகளுக்கு தேவன் வெளிப்படுத்த வேண்டியவராகத்தான் ஒரு மனிதனை ஜாமக்காரனாக வைக்கின்றார். அப்படி வைக்கின்ற பொழுது அந்த ஜாமக்காரர்கள் கிறிஸ்துவையே பிரதிபலிக்க வேண்டும். அப்படி பிரதிபலித்தான் அவர்கள் அந்த சபையினுடைய ஜாமக்காரர்களாக இருக்கின்றார்கள். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லும் பொழுது அவர் அப்படி இல்லை என்று சொல்லுகிறதான அப்படிப்பட்ட ஒரு மனிதனை அப்படிப்பட்ட ஒரு ஸ்தானத்தில் ஒரு தீர்க்கதரிசியாகவோ அல்லது ஒரு ஞான சிருஷ்டிகராகவோ இருக்கும்படியாக தேவன் வைப்பது இல்லை. பாருங்கள், அப்ப இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாத என்பதை அவன் வெளிப்படுத்தி காண்பிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்துட்டாரே, அப்ப அந்த உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்து எங்கே இருக்கின்றார்? அவருடைய கிரியைகள் என்ன? அவருடைய வார்த்தை கடைசி நாட்களிலே நான் எப்படி வருவேன் என்று சொன்னாரோ அவர் வந்துட்டாரா இல்லையா என்பதை இந்த ஜாமக்காரன் சபைகளுக்கு வெளிப்படுத்தி காண்பிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவன் சபைகள் மேல் வைக்கப்பட்ட ஒரு ஜாமக்காரனுக்கு தகுதி உள்ளவனாக இருக்க முடியும். பாருங்கள், இன்னைக்கு எல்லாருமே சபையை நடத்தி கொண்டு நான் சுவிசேஷகன போதவர் என்று வேலை கிடைக்கவில்லை என்றால் நான் ஊழியத்துக்கு போயிடுறேன். ஒரு போதகரா போவது ரொம்ப ஈஸி, படிச்சு முடிச்சோடனே போதகரா போயிடலாம், கஷ்டமே படாம அங்க பணம் சம்பாதிக்க முடியும் என்று இன்னைக்கு எல்லோருமே இதை ஒரு பிசினஸ் ஆக பண்ணி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் தேவன் ஒரு சபை மேல வைக்கின்ற ஒரு போதகரோ ஒரு சுவிசேஷகரோ பாருங்கள், அவன் கர்த்தரால நியமிக்கப்பட்டவனாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய ஆவி அவனுக்குள்ள இருக்க வேண்டும். அவன் ஜனங்களுக்கு ஒரு எச்சரிப்பை கொடுத்து, அவன் ஜனங்களுக்குள்ள வருகிற ஆபத்தை குறித்து எச்சரிப்பை கொடுத்து தன் ஜனங்களை
பாதுகாத்துக் கொள்கிற ஒரு போதகனாக, ஒரு சுசேஷனாக இருக்க வேண்டும் என்று இந்த வேதம் போதிக்கிறது. இன்னைக்கு அப்படியா இருக்கிறார்கள்? ஏசாவை போல வார்த்தையை மறுதலித்து போட்டு பணத்துக்காகவும் வேலைக்காகவும் பெண்களுக்காகவும் இவர்கள் தேவனுடைய வார்த்தையை மறித்து போடுகின்றார்கள். சேஷ்ட புத்திர பாகத்துக்காக ஏசாவை போல இவர்கள் பணத்துக்காகவும் பொருளுக்காகவும் புகழுக்காகவும் கர்த்தருடைய வார்த்தையை மறுதலித்து போட்டு சபைகளுக்குள்ள இருந்து கொண்டு கண்ணு தெரியாத ஒரு ஜாமக்காரன் நின்று கொண்டிருக்கின்றார்கள். அப்படியென்றால் தேவன் அவர்களை நியமிக்கப்படவில்லை. இன்றைக்கு நமக்கு எது முக்கியமாக இருக்கிறது? இயேசு கிறிஸ்து வருவார் சொன்னாரே, அவர் வந்துட்டாரா? அவர் தான் மரிக்கலையே. அவர் உயிர் தெழுந்த வல்லமையோடு அவர் அங்க காட்சி கொடுத்துட்டாரே. எமோசிஸ்ட பேசினாரே, அப்போஸ்தலர்கிட்ட பேசினாரே, மதலனா பேசினாரே. அவர் ஜீவனோடு தானே இருக்கிறாரு. அப்ப அந்த ஜீவனோடு இருந்தவர் இன்றைக்கு எங்கே இருக்கிறார்? வேத வார்த்தையின் பிரகாரம் சோதம் நாட்டு நடக்குது போலவும் மனுஷகுமார காலத்தில் அனுப்ப வரன்னு சொன்னாரே. அந்த காலம் தான் இப்ப போய்கொண்டிருக்கிறது. அப்ப சபை கொடுக்கப்பட்ட அடையாளம் என்ன? அக்னி ஸ்தம்பம் எதற்கு பிரண்ணாமுடைய தலைக்கு மேல இருக்கிறது? அவர் தோலுக்கு மேல ஏன் அக்னி ஸ்தம்பம் இருக்கிறது என்பதை பற்றி ரகசியங்களை வெளிப்படுத்தி காண்பித்து இன்றைக்கு வெளிப்பட்ட அந்த பிரண்ணாம் யார்? ஏன் அவர் இப்படிப்பட்ட அற்புதங்கள் செய்கின்றார், அடையாளங்கள் செய்கின்றார் என்று ஜனங்களுக்கு வெளிப்படுத்தி காண்பிப்பவன் தான் இன்றைக்கு சபைகளிலே ஒரு ஜாமக்காரனாக தேவன் நியமிக்கப்பட வேண்டும் என்று வேதம் போதிக்கிறது. அப்ப ஜனங்களுக்கு என்று ஒரு எச்சரிப்பு தராமல் ஒரு போதகரோ ஒரு சுசேஷகர் நின்று கொண்டு ஜனங்களுக்கு எச்சரிப்பு தராமல் நித்தியம் செல்கிற பாதையை அவர்களுக்கு வழிகாட்டி நிற்காமல் இருக்கும் என்றால் அது கர்த்தராலே நியமிக்கப்பட்ட அவன் ஒரு ஜாமக்காரனாக இருக்க முடியாது. பாருங்கள், மேலும் வாசிக்கிறேன். வரப்போகிற தேவ கோபத்தை குறித்து ஜனங்களுக்கு சத்தியத்தை சொல்லி வரும் கோபத்தை குறித்து மக்களை எச்சரிக்கை செய்யாமல் தெளிவற்ற சுவிசேஷத்தை பிரசங்கிக்கக்கூடிய ஒரு மனிதனை தேவன் அந்த கோபுரத்தின் மீது வைக்க மாட்டார். அப்போ இன்றைக்கு ஒரு சபையின் போதகராக ஒருவன் இருக்கும் என்றால் அது தேவனால் அனுமதிக்கப்பட்ட ஒரு ஜாமக்காரனாக இருப்பார் என்றால் அவன் என்ன செய்ய வேண்டும்? அவன் ஜனங்களுக்கு எச்சரிப்பின் சத்தமாக இருக்க வேண்டும். அவன் கிறிஸ்துவை ஜனங்களுக்கு மத்தியிலே வெளிப்படுத்தி காண்பிக்க வேண்டும். அவனுடைய கனிகள் கிறிஸ்துவின் கனிகளாக இருக்க வேண்டும். வேத வார்த்தை ரகசியங்களை வெளிப்படுத்தினா இருக்க வேண்டும். இன்று இரண்டாவது வருகிற கிறிஸ்து வரவேன் என்று சொன்னாரே, வந்தாரா இல்லையா? வந்தார் என்றால் வந்தவரை அவன் சுட்டி காண்பிக்க வேண்டிய ஒரு ஸ்தானத்தில் ஜாமக்காரன் நின்று கொண்டிருக்கின்றான். அப்படி அவன் சுட்டி காண்பிக்கவில்லை என்றால் அவன் இந்த சபையின் மேலே அவன் ஒரு ஜாமக்காரனாக இருப்பதற்கு தேவன் அவனை அனுமதிக்கவில்லை. வேதம் போதிக்கிறதே, சபை எடுக்கப்பட்ட பிறகுதான் முத்திரை உடைக்க முடியும் என்று வேதம் போதிக்கிறதே. அப்படி என்றால் இன்றைக்கு சபை எடுக்கப்பட்டு முத்திரை உடைக்கப்பட்டாச்சே. இன்னைக்கு எல்லா வீடுகளிலும் முத்திரை புஸ்தகம் வைத்துக் கொண்டிருக்கிறீர்களே. 7 சபை காலங்களின் வெளிப்பாடும் 7 முத்திரைகளின் வெளிப்பாடும் வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். அப்படி என்றால் முத்திரை உடைக்கப்பட்டாச்சே. வேதம் போதிக்கிறதே, சபை எடுக்கப்பட்டால்தான் முத்திரை உடைக்கப்படும் என்று சொல்லப்படுகிறதே. அப்படி என்றால் இயேசு கிறிஸ்து எங்கே வந்தார்? எப்படி சபை எடுக்கப்பட்டது? எப்படி முத்திரை உடைக்கப்பட்டு யூதர்கள் செய்தி போனது என்பதை பற்றி உங்கள் சபை மேல் நின்று கொண்டிருக்கிற அந்த ஜாமக்காரனாகிய போதகர் உங்களுக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கவில்லை என்றால் அந்த போதகர் அங்கே ஜாமக்காரனாக இருக்கவில்லை என்பதற்கான அடையாளமாக இருக்கிறது. அப்படியென்றால் இன்றைக்கு உலகம் எங்கே இருக்கிறது? சபைகள் எங்கே இருக்கிறது? வெளிப்படுத்தல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தின்படி தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டு சபை கதவாகிய லவதிக சபை கதவை தட்டினாரே, ஒருவனும் கதவை திறக்கவில்லை என்று வேதம் போதிக்கிறதே. தேவன் சபைக்குள்ளே இல்லையே, தேவன் சபைக்கு வெளியே இருக்கிறாரே. அப்படியாக வேதம் போதிக்கின்ற பொழுது இன்றைக்கு தேவன் சபைக்குள்ளே எப்படி இருப்பார்? ஸ்தாபனத்துக்குள்ள தேவன் எப்படி இருப்பார்? லவதிக சபைதான் கதவை பூட்டிவிட்டதே. தேவனை மறுதலித்து விட்டார்களே, வெளியே தள்ளிவிட்டார்களே. அப்படி இருக்கின்ற பொழுது இன்றைக்கு தேவன் சபைக்குள்ளே எப்படி இருப்பார்? சிந்தித்து பாருங்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே.
அப்ப தேவன் இன்றைக்கு வெளியே தான் இருக்கின்றார், சபைக்குள்ள இல்லை. அப்ப தேவன் சபைக்குள்ள இல்லை என்றால் நீங்கள் எப்படி ஞானசாந்தத்தை பெற்றுக்கொண்டு எப்படி உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும்? பராபோஜனம் எடுத்து உங்களுக்கு என்ன பிரயோஜனமாக இருக்கிறது? சபைக்கு செல்வதனாலேயோ, நீதிமானாக வாழ்வதனாலேயோ, நல்லவனாக வாழ்வதனாலேயோ ஒருவன் மனவாட்டியாக மாற முடியாது. பிறக்கின்ற பொழுது அவன் செம்மறியாடாக இருக்க வேண்டும். ஒரு வெள்ளாடு 40 ஆண்டுகள் வரைக்கும் உலகத்தில் வாழ்ந்து கொண்டு அந்த வெள்ளாடு நான் சபைக்கு செல்கின்றேன், நான் ஞானசாந்தத்தை பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த வெள்ளாடு செம்மறியாடாக மாற முடியுமா? அல்லது ஒரு புலியை 30 ஆண்டுகளாக சபை ஸ்தாபனத்தில் வாழ்ந்து கொண்டு 30வது வயசிலே நான் மனம் திரும்பிட்டேன், நான் தேவனுடைய வார்த்தை ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லி ஞானசானம் பெறுகின்ற பொழுது அந்த புலி செம்மறியாடாக மாற முடியுமா? பாருங்கள், பிறக்கின்ற பொழுது செம்மறியாடாக இருக்க வேண்டும். ஒரு மனிதன் அந்த பூமியில பிறக்கின்ற பொழுது அவன் கிறிஸ்துவுடைய சரீரமாக வித்தாக ஏற்கனவே முன் குறிக்கப்பட்டிருக்க வேண்டும். அவன் பிறக்கின்ற பொழுது செம்மறியாடாக இருந்தால்தான் அவன் கடைசி வரைக்கும் செம்மறியாடாக வாழ முடியும். பிறக்கின்ற பொழுது புலியாக பிறந்து கொண்டு சபைக்கு போகும்போது செம்மறியாக மாறும் என்றால் அது மாறவே மாறாது. அதனுடைய சுவாபங்கள் மாறாது, அதனுடைய இயல்புகள் மாறாது. என்றைக்கு இருந்தாலும் ஒரு நாள் அது தன்னுடைய வேஷத்தை அதை காண்பித்து விடும். அப்படியாக இருக்கின்ற பொழுது சபைக்கு தருகின்ற இந்த ஜாமக்காரனில் மிக முக்கியமானவர் போதகராக இருக்கின்றார். அந்த போதகர் தேவனுடைய சித்தத்தின்படி நியமிக்கப்படாமல் உங்களுக்கு ஒரு போதகர் இருப்பார் என்றால் அவர் உங்களுக்கு எப்படி ஒரு எச்சரிப்பு சத்தத்தை உங்களுக்கு கொடுப்பார்? மாசத்தில் வெளிப்பட்ட, இன்றைக்கு வெளிப்பட்ட, மாசத்தில் வெளிப்பட்ட மெஸ்ஸியாவை உங்களுக்கு அவர் எப்படி உங்களுக்கு அறிமுகப்படுத்தி காண்பிப்பார்? அவர் வந்துட்டார் என்று எப்படி உங்கள் வேத வார்த்தைகளை கொண்டு உங்களுக்கு நிரூபித்து காண்பிப்பார்? ஜாக்கிரதையாக இருங்கள் அன்பு சகோதர சகோதரிகளே. பாருங்கள், அப்போ தேவன் புறஜாதிக்குள்ள வருகின்ற பொழுது சபையை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக, சபை பக்தி விருத்தி அடைவதற்காக தேவன் 5 விதமான ஊழியத்தை வைத்துக் கொண்டு இந்த சபைகளுக்கு தேவன் 5 ஜாமக்காரனை வைக்கின்றார். அப்படி வைத்துக் கொடுத்த ஜனங்களை பாதுகாத்துக் கொள்கின்ற அந்த காலகட்டத்திலே இந்த 5 ஜாமக்காரர்கள் பார்ப்பீர் என்றால் அவர்கள் சேஷ்டபுத்திர பாகத்துக்காக, ஒரு கூடுக்காக சேஷ்டபுத்திர பாகத்தை இழந்து நிற்கின்றார்கள். பணமாசை, புகழாசை, இப்படியாக ஆசைப்பட்டு அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை மறுதலித்து ஜனங்களுக்கு கர்த்தருடைய எச்சரிப்பின் வார்த்தையை போதிக்காதபடிக்கு, ஜனங்களுக்கு நியாயம் தீர்ப்பு ஏற்படும்படியாக, ஜனங்களுக்கு ஒரு ஆபத்து ஏற்படும்படியாக இந்த ஜாமக்காரர்கள் இன்றைக்கு சபைகளிலே ஜாமக்காரருடைய கண்கள் குருடாக்கப்பட்டு, எச்சரிப்பு சத்தத்தை கேட்காதபடிக்கு காதுகள் செவிடாகப்பட்டு, நான் திரிவிய சம்பந்தன், எனக்கு ஒரு குறையும் இல்லை என்று சொல்லிக்கொண்டு லவோதிக்கா சபையில நின்று கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் தேவனுடைய வார்த்தை யார் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாமல் போனாலும் கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறிவிட்டது. நீங்கள் விசுவாசிக்க விட்டாலும் விசுவாசித்தாலும் கர்த்தருக்கு அதை பத்தி கவலையே கிடையாது. அவருடைய என்ன சித்தமோ அதை அவர் நிறைவேற்றி விட்டு விட்டார். 7ஆம் தூதன் எக்காலம் ஊதுகின்ற பொழுது தேவ ரகசியம் நிறைவேறும், இனி காலம் செல்லாதென்று வேதம் போதிக்கிறது. அப்படி என்றால் 7ஆம் சத்தம் என்ன? மெசியா பூமிக்கு வந்தாரா இல்லையா என்பதை ஒரு சபையின் போதகராக ஜாமக்காரன் தான் நின்று கொண்டு அவன் கர்த்தருடைய வார்த்தையை வெளிப்படுத்துகிறான் இருக்க வேண்டும் என்று வேதம் போதிக்கிறது. பாருங்கள், நான் மேலும் வாசிக்கிறேன். அவர் இந்த கோபுரத்தின் மீது தீர்க்கமாகவும் தைரியமாகவும் நின்று வரப்போகிறதான நியாய தீர்ப்பை கண்டு காணக்கூடிய ஒரு ஆவியை பெற்ற ஒரு மனிதனையும், மக்கள் என்ன சொல்லிக் கொண்டிருந்தாலும் கவலை இல்லாமல் அவர்களுடைய காரியங்களுக்கு விரோதமாக கூக்குரலிட்டு எப்படியாவது அவர்களை எச்சரிக்கை செய்யக்கூடிய ஒரு மனிதனைத்தான் அங்கு வைப்பார். பாருங்கள், ஒரு தேவனால் நியமிக்கப்பட்ட ஒரு போதகர் சபையை அவன் வழிநடத்த வேண்டும் என்றால் அவன் எதற்கும் கவலைப்படாமல் வரப்போகிறதான நியாய தீர்ப்பை குறித்தும் வருகிற ஆபத்துக்களை ஜனங்களுக்கு எச்சரிப்பை கொடுத்தும் அவனுக்கு என்ன நேரிட்டாலும் பரவாயில்ல என்று சொல்லி ஜனங்களுக்கென்று ஒரு கூக்குரலிட்டு ஜனங்களுக்கு எச்சரிப்பு செய்யக்கூடிய ஒரு மனிதனைத்தான் தேவன் ஒரு சபைகளிலே தேவன் ஜாமக்காரனாக வைக்கின்றார்.
அவர் தம்முடைய கோபுரத்தின் மீது குருட்டு தீர்க்கதரிசிகளை வைக்க மாட்டார். அவர் வருகின்றதான நியாயத்தீர்ப்பை முன் அறிந்து அந்த கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ளும்படியாக ஜனங்களை எச்சரிக்கை செய்யக்கூடிய தீர்க்கதரிசிகளையும் பிரசங்கங்களையும் தான் அங்கு வைப்பார். இதே காரியம்தான் அங்கே நடந்தது. அந்த ஜாமக்காரன் நான் புழுதி பறக்கதை பார்க்கிறேன் என்று சொல்லி பகல் முழுவதும் ஜனங்களை எச்சரித்துக் கொண்டிருந்தான். ஏன்? ஒன்றுமில்லை, நாங்கள் எந்த புழுதியும் பார்க்கவில்லை என்று அவர்கள் சொன்னார்கள். பாருங்கள், அப்போ இந்த ஜாமக்காரன் அங்கே நின்று கொண்டு சத்தம் போட்டுக் கொண்டது போலவே இந்த சபை காலத்தின் வழியாக தேவன் சபைகளுக்கு 5 ஜாமக்காரர்களை வைக்கின்ற பொழுது இந்த 5 ஜாமக்காரர்கள் பாருங்கள், கர்த்தருடைய வார்த்தைக்கு பதிலாக சபை ஸ்தாபன கோட்பாடுகளை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு நீங்கள் சபைக்கு செல்கின்ற ஒரு சகோதரனையோ ஒரு சகோதரியை பார்த்து, சகோதரனே நீங்கள் கிறிஸ்தவனா என்று கேட்டு பாருங்கள், அவன் அதை சொல்ல மாட்டான். நான் சிஎஸ்ஐ, நான் ஒரு ரோமன், ஆர்சி, நான் ஒரு பெண்டிகாஸ்ட், அல்லது நான் ஒரு என்டைம் சர்ச்சைக்காரன், அல்லது நான் செவன்த் டே சர்ச் என்று சொல்லிதான் சொல்லுவார்கள் தவிர யாருமே நான் கிறிஸ்தவன் என்று சொல்ல மாட்டார்கள். தன்னுடைய சபை கோட்பாடை தான் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ஸ்தாபனத்தின் பெயரை தான் அவன் சொல்லுவான். வேத வார்த்தையை திறந்து அந்த வேத வார்த்தைக்குள்ளிருந்து, சகோதரனே ஒரு ஆண் இப்படி இருக்க வேண்டும் என்று வேதம் போதிக்கிறதே, அல்ல சகோதரனே ஒரு போதகர் இப்படிதான் இருக்க வேண்டும் என்று வேதம் போதிக்கிறதே, உங்கள் சபையை ஏன் இப்படி பண்ணுவதில்லை கேட்டால் என்றால், எங்கள் சபை அதை போதிப்பதில்லை. எங்கள் ஸ்தாபனத்தினுடைய கோட்பாடுகள் அதை கர்த்தருடைய வார்த்தையை போதிப்பதில்லை. எங்களுடைய கோட்பாடுகளைத்தான், எங்கள் சபையினுடைய கோட்பாடுகளைத்தான் எங்களுக்கு அவர்கள் போதிக்கின்றார்கள். அப்ப எதற்கு இந்த பைபிளை கொண்டு போகின்றாய்? எங்களுக்கு வேண்டியதை மாத்திரமே, எங்களுக்கு எது சௌரியமா இருக்கிறதோ அதை மாத்திரமே எடுத்து எங்கள் போதகர் எங்களுக்கு போதிப்பார். எங்களுக்கும் அதுதான் பிடித்திருக்கிறது. ஒரு பெண்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று வேதம் போதிக்கானால் எங்களால் அப்படி இருக்க முடியாது. எங்கள் பெண்கள் போதிப்பார்கள், எங்கள் பெண்கள் முடியை வெட்டிக் கொள்வார்கள், எங்கள் பெண்கள் ஆண்களைப் போல உடை உடுத்திக் கொள்வார்கள். இப்படிதான் எங்கள் சபை கோட்பாடுகள் எங்களுக்கு போதிக்கிறது. ஆனால் நீங்கள் காட்டுகிற வேதத்தை வார்த்தையின் பிரகாரம் எங்கள் சபை ஸ்தாபனங்கள் எங்களுக்கு போதிப்பது இல்லை. எங்களுக்கு இதுதான் பிடித்திருக்கிறது என்று. நீங்கள் கிறிஸ்தவனா? நான் கிறிஸ்தவன் இல்லை, நான் சிஎஸ்ஐ, நான் ஆர்சி, நான் பெந்தேகோஸ்தைக்காரர் என்று பாருங்கள். இன்றைக்கு ஜனங்கள் கிறிஸ்தவனா என்று கேட்டால் கிறிஸ்தவன் சொல்வதற்கு அவர்களுக்கு பதில் கூற முடியவில்லை. ஏனென்றால் ஸ்தாபனங்கள் அனைத்துமே கர்த்தருடைய வார்த்தையை மறுதலிக்கின்றது. ஸ்தாபனத்துக்குள்ளே தேவன் இல்லை, சபை கோட்பாடுக்குள்ள தேவன் இல்லை, மனிதனுடைய ஞானத்தில் போதிக்கின்ற இடத்தில் தேவன் அங்கு வாசம் செய்வதில்லை என்று வேதம் போதிக்கிறது. அப்போ சபை ஸ்தாபனத்திலிருந்து தேவன் ஒரு தீர்க்கதரிசியை தேவன் உண்டாக்க மாட்டார். சபை ஸ்தாபனத்துக்கு தேவன் தான் அனுமதிக்கப்பட்ட ஒரு மகனை ஒரு ஜாமக்காரனாக சபை ஸ்தாபனங்களுக்கு தேவன் வைக்க மாட்டார். ஏனென்றால் ஸ்தாபனங்கள் சபை தேவனுடைய வார்த்தையை மறுதலித்து போடுகின்றது. அப்போ தேவன் அனுமதிக்காத படாத ஒருவன் அங்க நின்று போதிப்பான் என்றால் அவன் கள்ள தீர்க்கதரிசி. தேவன் அனுமதிக்கப்படாத ஒருவன் அங்கு போதகராக நின்று கொண்டு போதிப்பான் என்றால் அவன் கள்ள கிறிஸ்துவாக கள்ள போதகராக இருக்கின்றான். கர்த்தருடைய வார்த்தையை மறுதலிப்பவனே அந்தி கிறிஸ்து என்று வேதம் போதிக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையை கிறிஸ்துவின் கனிகளாக ஒருவன் போதிப்பான் என்றால் அவனுக்குள்ள பசுத்தாவி இருப்பதற்கான அடையாளமாக இருக்கிறது என்று வேதம் போதிக்கிறது. அதே வார்த்தை அவன் மறுதலிக்கின்ற பொழுது அவன் கள்ள ஆவியை பெற்றுக்கொண்டான் என்று வேதம் போதிக்கிறது. அப்படி என்றால் இன்னைக்கு ஜாமக்காரர்கள் செய்கின்றார்கள், தேவனுக்கு பதிலாக பிரதி குருகளாக நின்று கொண்டு ஜனங்களை வஞ்சித்துக் கொண்டு உலகத்துக்கும் உலகத்தில் உள்ளவைகளுக்கும் ஆசைப்பட்டு பணத்திற்காகவும் புகழுக்காகவும் இன்றைக்கு சபைகளை தன்னுடைய இஷ்டத்துக்கு போல சபை கோட்பாடுகள் மூலியமாக மனிதனுடைய கோட்பாடுகள் மூலியமாக இன்னைக்கு இந்த ஜாமக்காரர்கள் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வந்து இன்றைக்கு ஜாமக்காரர்கள் அவர்கள் குருடாக இருக்கின்றார்கள்.
தேவன் சொல்கின்றார், உன் கண்ணு குருடா இருக்கிறது, என்னிடத்துல நீ கலிக்க வாங்கி போட்டுக்கோ, என் வார்த்தையை நீ வாங்கி போட்டுக்கோ. நீ அம்மனமா இருக்கிற லவோதிகா சபையே, நீ அம்மனமா இருக்கிற லவோதிகா சபையில் இருக்கக்கூடிய ஜாமக்காரர்களே, நீ கண் இல்லாமல் இருக்கிற, உன் கண்ணு தெரியல, என்னிடத்துல வார்த்தை என சொல்லக்கூடிய கலிக்கமா நீ போட்டுக்கோ. நீ வஸ்திரம் இல்லாமல் அம்மனமா இருக்கிற, என்னிடத்தில் பசுத்தாய் சொல்லக்கூடிய வார்த்தை என சொல்லக்கூடிய அந்த உடையே வஸ்திரத்தை நீ போட்டுக்கோ என்று தேவன் சத்தம் போட்டுக் கொண்டிருக்கின்றார். அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுக்கென்று தேவன் ஒரு ஜாமக்காரர் வைத்திருக்கின்றாரா? இன்னைக்கு வெளிப்பட்ட மெஸ்ஸியா வந்துட்டாரா இல்லையா என்பதை சுட்டி காண்பிக்கின்றாரா? கிறிஸ்துவுடைய கனி உங்கள் சபைகளிலே வெளிப்பட்டு காண்பிக்கின்றதா? வார்த்தை உங்களுக்குள்ள சபைகளிலிருந்து ரகசியங்கள் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறதா? சிந்தித்து பாருங்கள். அப்படி இல்லை என்றால் உங்கள் ஜாமக்காரன் கண்ணு தெரியாத குருடனாக இருக்கின்றான். உங்கள் ஜாமக்காரன் தேவன் நியமிக்கப்படவில்லை என்று நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். பாருங்கள், அப்போ தேவன் சொல்கின்றார், ஒவ்வொரு சபை காலத்திலும் ஜாமக்காரனை வைக்கின்ற பொழுது இந்த ஜாமக்காரர்கள் 5 ஊழியம் செய்வதற்காக பசுத்தாவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுசேஷத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் 5 விதமான ஊழியத்தை சபை கொடுத்தார். அந்த சபையுடைய ஊழியக்காரர்கள் கிறிஸ்துவுடைய கனிகளை வெளிப்படுத்தவில்லை என்றால், உங்களுக்கு ஒரு எச்சரிப்பு தரவில்லை என்றால், அவர்கள் கிறிஸ்துவினால் அனுமதிக்கப்பட்ட ஜாமக்காரர்கள் அல்ல. அவர்கள் தேவனுக்கு பதிலாக சபைக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பிரதி குருவாக நின்று கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி என்றால் ஏசாயா சத்தம் போடுகின்றார், ஜாமக்காரனே, இரவு எவ்வளவு சென்றது, அதற்கு ஜாமக்காரன், விடியற் காலம் வருகிறது, ராக்காலம் வருகிறது, நீங்கள் கேட்க மனதானால் திரும்பி வந்து கேளுங்கள் என்று சொல்லுகின்றான். இன்றைக்கு தேவன் கேட்கின்றார், ஜாமக்காரனே, இரவு எவ்வளவு சென்றது என்று கேட்கின்ற பொழுது, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட ஜாமக்காரன் பாருங்கள், அவர் சொல்கின்றார், சகரியா புஸ்தகம் 14வது அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, ஜாமக்காரனே, நேரம் எவ்வளவு சென்றது. இன்றைக்கு வருகிற ஜாமக்காரனை பாருங்கள், அந்நாளிலே வெளிச்சம் இல்லாமல் ஒருவேளை பிரகாசமும் ஒருவேளை மப்புமாய் இருக்கும். ஒரு நாள் உண்டு, அதற்கு கர்த்தருக்கென்று தெரிந்தது, அது பகலும் அல்ல இரவும் அல்ல, ஆனால் சாயங்காலத்திலே வெளிச்சம் உண்டாகும். அப்ப ஏசாயா புஸ்தகத்தில் கேட்கப்பட்ட அந்த கேள்விக்கு பதில் பாருங்கள், ஜாமக்காரனே, இரவு எவ்வளவு சென்றது. அப்போ இந்த கடைசி நாட்களில் வெளிப்படுகிற ஜாமக்காரனோ, ஒரு நாள் உண்டு, அது இரவும் அல்ல பகலும் அல்ல, ஆனாலும் சாயங்காலத்தில் ஒரு வெளிச்சம் உண்டாகும். அப்ப சாயங்காலத்தில் எங்க வெளிச்சம் உண்டாகும்? கிழக்கிலே உதித்த சூரியன் மேற்கே மறைகின்ற பொழுது அந்த மேற்குக்கு பாருங்கள், சாயங்காலத்தில் ஒரு வெளிச்சம் உண்டாகிறது. ஒரே சூரியன்தான் காலையில உதித்து கிழக்கில உதித்து சாயங்காலம் மேற்கில மறைகிற வரைக்கும் அந்த சூரியன் வெளிச்சம் ஒரே வெளிச்சம்தான். அதே போல தேவன் வேத வார்த்தையின் பிரகாரம் காலையில் உதித்த குமாரனுடைய வெளிச்சம் சாயங்காலத்தில் பாருங்கள், அதே குமாரன் வெளிச்சம் தான் பூமிக்கு வருகிறது. அப்போ காலையில உதிச்ச வெளிச்சம் அது இயேசுவாக இருந்து கொண்டு, மத்தியான வேளையிலே அதே வெளிச்சம்தான் சமாரியர் மேல பட்டிக்கொண்டு சாயங்காலம் ஆகிய இந்த புறஜாதி மேலே வருகின்ற பொழுதும் அதே வெளிச்சம்தான் இந்த புறஜாதி மேலேயும் படுகின்றது. அப்ப என்ன, ஜாமக்காரனே, இரவு எவ்வளவு சென்றது, அது இரவும் அல்ல பகலும் என்ற சாயங்காலத்தில் ஒரு வெளிச்சம் உண்டாயிருச்சு. சாயங்கால வெளிச்சம் புறஜாதி மேலே பட்டுக் கொண்டிருக்கிறது என்று அந்த ஜாமக்கார் சத்தம் போடுகின்றார். இந்த கடைசி நாட்களிலே சபை காலங்கள் முடிந்த பிறகு இந்த 5 விதமான கொடுக்கப்பட்டாரே ஜாமக்காரனுடைய ஊழியம், இந்த 5 ஜாமக்காரர்கள் ஊழியம் முடிந்தால்தான் தேவன் மறுபடியுமாக
அவரே ஜாமக்காரனாக இந்த பூமிக்கு வர வேண்டும். எப்படியாக தேவன் ஆதியாமத்திலிருந்து மல்கியா வரைக்கும் ஜாமக்காரரை வைத்திருந்தார். மெஸ்ஸியா வரப்போறாரு, மெஸ்ஸியா வரப்போற சொல்லிக் கொண்டிருக்கின்ற பொழுது கடைசியாக பாருங்கள், மெஸ்ஸியா மாம்சத்தில் வெளிப்பட்டு நடமாடக்கூடிய மனிதனாகத்தான் இருந்தார். அவர் ஆவியிலே வரவில்லை. யூதனிடத்தில் வெளிப்படுகின்ற பொழுது தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார், ஆவியிலே வெளிப்படவில்லை. சமாரிய பெண்கிட்ட பேசுகின்ற பொழுது தேவன் சமாரியர்களுக்கும் தேவன் ஆவியிலே வெளிப்படவில்லை, மாம்சத்தில் வெளிப்பட்டார். அதே போல புறஜாதிக்கு வருகின்ற பொழுது மாத்திரம் தேவன் எப்படி ஆவியிலே வெளிப்பட முடியும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் தானே. அப்ப தேவன் யூதன்ட்ட எப்படி மாம்சத்தில் வெளிப்பட்டாரோ, சமாரியர்களுக்கு தேவன் எப்படி மாம்சத்தில் வெளிப்பட்டாரோ, அதே போலதான் புறஜாதிக்கும் தேவன் மாம்சத்தில் வெளிப்பட வேண்டும். புறஜாதிகளும் தேவனை மாம்சத்தில் காண வேண்டும், அவர் தொடர்படியாக இருக்க வேண்டும், அவர் நடமாடக்கூடிய ஒரு மனிதனாக இருக்க வேண்டும், அவர் உருவத்தை பார்க்க வேண்டும். யூதர்கள் இயேசுவாக நிற்கின்ற பொழுது உருவத்தை பார்க்கவில்லையா, தொடவில்லையா, பேசவில்லையா? சமாரியார என்று போகின்ற பொழுது சமாரிய பெண் இயேசுகிறிஸ்து உருவத்தை பார்க்கவில்லையா, பேசவில்லையா? அப்ப நம்மகிட்ட வரும் புறஜாதிகிட்ட வரும்போது மட்டும் எப்படி அவர் ஆவியில வர முடியும்? அப்ப இது கள்ளம் போதகம் இல்லையா? அதே தேவன் தான் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இருப்பார் என்றால் அவர் எங்கே வர வேண்டும்? அதே போலதான் நம்மிடத்திலும் அவர் புறஜாதிக்கென்று அவர் மாம்சத்தில் வெளிப்பட வேண்டும். அவர் ஒரு நடமாடக்கூடிய மனிதனாக வர வேண்டும். அப்படி வருகின்ற பொழுதுதான் ஜாமக்காரன இரவு எவ்வளவு சென்றது. அது இரவும் அல்ல, பகலும் அல்ல, சாயங்காலத்திலே ஒரு வெளிச்சம் உண்டாயிருச்சு. ஒரு நாள் உண்டு, அது கர்த்தருக்கு மாத்திரமே தெரிந்த நாள். அது கர்த்தருக்கென்று தெரிந்த நாள். அது பகலும் அல்ல, இரவும் அல்ல, ஆனால் சாயங்காலத்தில் ஒரு வெளிச்சம் உண்டாகும் என்று சொல்லுகின்றார். அப்படி என்றால் கிறிஸ்து பூமிக்கு வந்துவிட்டார். ஜாமக்காரனே, அந்த வெளிச்சம் புறஜாதியை தாக்குகிறது. புறஜாதிக்கு தேவன் வந்துவிட்டார். அதே குமாரன், அதே சூரிய வெளிச்சம், கிழக்கிலே உதிக்கப்பட்ட வெளிச்சம், மதியான வேலை சமாரியத்தில் வெளிக்கப்பட்ட வெளிச்சம், அதே போல சாயங்காலத்தில் புறஜாதி மேலே ஒரு வெளிச்சம் வந்துவிட்டது. கிறிஸ்து பூமிக்கு வந்துவிட்டார். பாருங்கள், அப்போ இந்த 5 ஊழியம் ஆகிய சபை காலம் முடிய வேண்டும். இந்த 5 ஜாமக்காரனுடைய ஊழியம் முடிந்த பின்புதான் தேவன் பூமிக்கு வருகின்றார். அதே போல தீர்க்கதரிசியுடைய ஊழியம் எல்லாம் மல்கியா வரைக்கும் முடிந்த பிறகுதான் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார். அப்போ தேவன் வெளிப்படுத்தல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 20 வசனத்தின் பிரகாரம் சபைக்கு வந்துட்டார் என்று பைபிள் போதிக்கிறதே. இதோ வாசல் பல் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் போஜன பானம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜன பானம் பண்ணுவேன் என்று தேவன் சொல்லுகின்றார். அப்படி என்றால் கிறிஸ்து லவதிக சபையை தட்டிவிட்டாரே, கிறிஸ்து லவதிக சபைக்கு வந்து விட்டாரே. லவதிக சபை தான் கதவை திறக்கவில்லையே, கிறிஸ்து உள்ள வரவில்லையே, கிறிஸ்து வெளியவே நிற்கிறாரே. அப்படி இருக்கின்ற பொழுது நீங்கள் கிறிஸ்துவை கண்டு கொண்டீர்களா? அவர் தான் வந்துட்டாரே. அப்படி வந்தார் என்றால் வேதம் என்ன போதிக்கிறது? இந்த கிறிஸ்துவை உங்களுக்கு வெளிப்படுத்துபவன் தான் இன்றைக்கு ஒரு ஜாமக்காரன். உங்களுக்கென்று நியமிக்கப்பட்ட ஒரு ஜாமக்காரன்.